ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் லைஃபு வீடியோவை எடுத்திருக்கேன். லாங் வீடியோ. எப்பயுமே லாங் வீடியோ எடுத்தால் உடனே அப்லோட் பண்ண முடியல. நான் எப்பயுமே சண்டே தானே லாங் வீடியோ போடுவேன். இந்த வாட்டி ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் லைஃப், கோலம், பூஜைகள் எல்லாமே ரொட்டீன் லைஃப்பெல்லாம் லாங் வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எழுந்து எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். நான் இங்கே எனக்கு பால்கனி பெருசாக இருக்கும். நல்லா தண்ணி தெளித்து தென்னந்தொடப்பு வச்சு நல்லா பெருக்கி விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு. வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வெளியில் இந்தமாரி ப்ளேஸ் இருக்கும். உட்காந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்தால் கூட உட்கார பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கில் டீலாம் போட்டு குடிக்க நல்லாவே இருக்கும். அப்புறம் யூஸ்வலாக ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் வைப்போமா. துவரம் பருப்பு, சிறு பருப்பும் அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். மாவு இல்லாதனால வெண்பொங்கல் செய்யலான்னு பச்சரிசியும் சிறு பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். சரின்ட்டு வாசலில் தண்ணி தெளிச்சு இல்லையா, அது காயிட்டோம். அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலான்ட்டு பருப்பு வேக வச்சிடலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்துருக்கேன். நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை கருப்பாக ஒரு மாதிரி வருது வெங்காயத்தில். இப்போ வர வெங்காயம்லாம் அப்படி தான் இருக்குது. நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒரு 4-5 விசில் ஊட்டி எடுத்துக்கணும். அப்புறம் பருப்பு வேகும் போதே நம்ம வீடெல்லாம் துடைச்சிடலான்ட்டு தன்விக்க வச்சுக்கிட்டே வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வீடு தான், டக்குன்னு துடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபேனை 2த்தையும் போட்டு விட்டுட்டு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் லிக்யூடு, கம்ஃபர்ட் அது மாதிரி தான் எதனா இருந்துச்சுன்னா போட்டு துடைச்சிடுவேன். நல்லா ஒரு பாத்திரத்தில் கம்ஃபர்ட் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அப்படியே துடைச்சி விட்டுருவேன் மாப்பை. அப்படி தான் பண்ணுறது எப்பயுமே. கிச்சனையுமே நல்லா தொடச்சி விட்டுட்டேன். 2 ரூமையும் நல்லா தொடச்சிட்டு டேபிள் ஃபேனையும் மேல் ஃபேனையும் போட்டு விட்டுட்டா நல்லா காஞ்சிடும். இது காயறதுக்குள்ளேயே நம்ம போய் கோலம் போட்டுடலாம் வீட்டுக்குள்ளே இருக்காமல் அப்படின்ட்டு கோலம் போட வெளியில் போயிட்டேன். எனக்கு ரங்கோலி தான் போட தெரியும் நல்லாவே. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச கோலம்லாம் ஓரளவுக்கு தெரியும். சந்து புள்ளி கோலம்லாம் சுத்தமாக தெரியாது. கம்பி கோலமும் தெரியாது. அதனால் எப்பயுமே யூஸ்வலாக நான் ரங்கோலியை போட்டு விட்டுடுவேன். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சுட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணலாம் சாம்பாருக்கு அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கத்தரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பும் வெந்துடுச்சு. அதனால் குக்கரையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. முள்ளங்கியும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் மேலே சீவிட்டு வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக ஃப்ரைடேனாலே சாம்பார் வைக்கிறது தான் வழக்கம். உங்கள் வீட்டில் ஃப்ரைடே என்ன சமையல் பண்ணுவீங்க, குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காயை கொட்டி நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். நான் பருப்பு வேக வச்சதுலேயே உப்பையும் மிளகாய்த்தூளையும் போட்டு கடைவேன். அது எங்கள் அம்மா அப்படி பண்ணுறதுனால எனக்கும் அந்த பழக்கம் வருது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்பொங்கல் பண்ணலான்னு அரிசியும் பருப்பையும் நல்லா கழுகி மிளகு, சீரகம், உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. குழம்புமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்க சின்ன குக்கர் ப்ராப்ளமாக இருக்குது. பருப்பு வேக வச்ச பெரிய குக்கர்லேயே இன்றைக்கி வெண்பொங்கலையும் வச்சுட்டேன். புடலங்காய் இருந்துச்சு வீட்டில். சரி புடலங்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா தோலெலாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 புடலங்காய். சாம்பாருமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பொங்கலில் தான் ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். எப்பயும் போல் தான் தண்ணி வச்சேன். ஆனால் என்னாச்சுன்னே தெரியல. குக்கரில் விசிலுமே வரலை. நானே தான் எடுத்து விட்டுட்டு இருந்தேன் ப்ரெஷர் எல்லாமே. குக்கர்லேயும் இது மாதிரி சாப்பாடு தீஞ்சிடுச்சு. மனசே கஷ்டமாக போயிடுச்சு. எப்படியோ ஆல்டர் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். டெக்கரேஷன்லாம் பண்ணி பாருங்கள் நீங்களே.
அப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பொங்கலை இருந்த பொங்கலை மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதுவும் தலையில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன். நானும் தன்விக்கும் நானும் தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க இருக்கும்போதே கொஞ்சம் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன். காலையில் டிஃபனுக்கெல்லாம் சரி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட வந்துட்டேன். எப்பயுமே நிலைவாசல்லேருந்து தான் நான் சாமி கும்பிடுவேன். அது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து உள்ளேயே சாமி கும்பிடுவீங்களா, வெளியிலேருந்து உள்ளே கும்பிட்டுன்னு போவீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாமி கும்பிடும்போது தன்விக்கு வந்து அந்த மணி கேட்டுக்கிட்டே இருப்பார். சரி நான் எப்பயுமே கொடுப்பேன். ஒவ்வொரு தடவை வந்து நானே வச்சுப்பேன். சரி கீழெல்லாம் போட்டால் திட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நல்லபடியாக வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நானும் தன்விக்கும். எப்பயுமே வந்து சாமி பாட்டு போட்டு விட்டு தான் கும்பிடுவேன். அது ரொம்பவே நல்லா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கொடுக்கும். சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டு வீடுக்கெலாம் காட்டியிருந்தேன். இது மாதிரி சாம்பிராணி வாரத்தில் 2 நாள் காட்டுறது ரொம்பவே நல்லது. வீட்டுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு தீய சக்தியெல்லாம் இல்லாமல் நம்ம வீடு மன நிம்மதியோடு இருக்கும். தன்விக்கு வந்து செட் ஆகலைன்ட்டு நான் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வத்திலாம் காட்டுறது கிடையாது. நல்லா திருப்தியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்தோம். வெளியிலேருந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கேலண்டர் முருகர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. சஷ்டி விரதம் இருக்கும்போது கேலண்டர் முருகர் வச்சு தான் நான் கும்பிட்டேன். அதனால் அந்த கேலண்டர் முருகர்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஞாபகமாக என்றைக்குமே வச்சுருப்பேன். ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நானும் தன்விக்கும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோம். இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கவே 11 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்த பொங்கலை நான் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் பக்கத்தில் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு லெமன் ரைஸ் திருப்பதி லட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். டிவியை போட்டு விட்டுட்டு தன்விக்கும் தூங்கிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறமா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புடலங்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் சாதமும் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. தன்விக்கு தூங்கும் போதே வேலை செஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவன் எழுந்தால் வந்து தூக்கியே வச்சுருக்க சொல்லுவான், சமைக்கவே விட மாட்டான். அதனால் அவன் தூங்கும் போதே செஞ்சிடலான்ட்டு சாப்பிட்ட உடனே வந்துட்டேன். காய் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சரி சும்மா தானே இருக்கோம், அந்த டைமில் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். எப்பயுமே அடுப்பில் ஏதாச்சும் சிம்மில் வச்சுட்டு இருந்தால் கூட சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு நான் இருக்கிற வேலையெல்லாம் செய்யலான்ட்டு வந்துடுவேன். அதனாலே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. எப்பயுமே பொரியலுமே ஓரளவுக்கு வெந்துடுச்சு. சாதமும் வடித்து விட்டுட்டேன். ஃபைனலாக வந்து தேங்காய் துருகி போடணும். இந்த தேங்காய் துருவல் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு கிரைண்டர் கொடுத்தாங்க. அதில் வந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் திருகிறதுக்கு எனக்கு. பாருங்கள். ஆனால் அதை கேர்ஃபுல்லாக திருகணும். ஒரு தடவை விநாயகர் சதுர்த்திக்கு திருகும் போது அந்த தேங்காய் ஓடு வந்து கையை கிழிச்சு ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் திருகணும். ரொம்பவே டேஞ்சராக இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு. கேர்ஃபுல்லாக திருகுனா ஓகே. அப்புறம் திருகின தேங்காவை அதில் போட்டு ஃபைனலாக ஆஃப் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் கிளறி விட்டு சிம்பிளான ஒரு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே புடலங்காவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த கடாய் எல்லாமே கழுவிடுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் வந்து சின்னதுனால பாத்திரம் எல்லாமே உடனே மாற்றி வச்சுருவேன். சின்ன பாத்திரத்துக்கு சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இடமும் எனக்கு நிறைய இருக்கும். ஆடி 3ஆம் வெள்ளி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு காட்டுறேன் பாருங்கள். சுட சுட சாதம், கத்தரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கிலாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து ஃப்ரைடேயில் சாம்பார் வைக்கணும்னு எனக்கு எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்புறம் கவுண்டர் டாப்லாம் அழகாக தொடச்சி ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு விட்டுட்டேன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்போ தான் காலையில் என்னால் பண்ண முடியல. அதனால் நான் மதியத்தில் தான் இப்படி பண்ணியிருந்தேன். காலையில் ஃபுல்லாக வேலையாக இருந்துச்சு. சிங்கையும் நல்லா டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சு வச்சுருக்கேன் சிங்க்கு கழுவுறதுக்கெலாம். அதெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். வீடெல்லாம் பெருக்கிட்டேன். சிங்க்கெல்லாம் பெருக்கி முடித்த கொஞ்ச நேரத்தில் தன்விக்கு எழுந்துட்டான். அப்புறம் தூக்கி அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணி கீழே சாமி கும்பிட கூப்பிட்டுருந்தாங்க. கூழ் ஊற்றுறாங்க. எங்கள் வீட்டுக்கீழே சாமி இருக்குது, அம்மன் சாமி. ஹவுஸ் ஓனர் அண்ணா கூழ் ஊற்றுறாங்கன்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் தன்விக்கும் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டோம். சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு தன்விக் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கூட. மணியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தார். பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நல்லபடியாக நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு மேலே வந்துட்டோம். சாப்பிட்லான்னு பார்த்தா அக்கா வந்து கூழ், காரக்குழம்பு, வடை, முருங்கைக்கீரை பொரியல், பொங்கல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் அக்கா எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நிறைவாக மன நிறைவாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.